எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் பெரிய ப்ரொமோஷனும் இல்லாமல் டக்குன்னு ஒரு பைத்தை காட்டி விட்ருக்கு இந்த படம் சாத்தான் த டார்க். இந்த படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. ஆரம்பகால இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்கள் உள்ள வரப்ப இந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தங்களுடைய பிரச்சாரங்களை ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதும் அதை தாண்டி சாத்தான் வழிபாடையும் உள்ளே இறக்கி விட்றாங்க. சுதந்திரம் பெற்ற பிறகு அவங்கெல்லாம் கிளம்பி போனாலும் அந்த சாத்தான் வழிபாடை அந்த குறிப்பிட்ட கிராம மக்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆடு மாடு இந்த மாதிரி உயிரினங்களை பலி கொடுக்கறத தாண்டி உயிரற்ற உடல் உயிர் வரணும் அப்படின்னா ஒரு மனித உயிரை பலியிட்டு அந்த உயிரை வெளிக்கொண்டுட்டு வராங்க. இந்த பரிகார பூஜையை தொடர்ந்து அந்த மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நடப்பு ஆண்டுல நடக்கக்கூடிய விஷயமானது அந்த மலை கிராமத்தில் எல்லாரும் திருந்திட்டாங்கப்பா, யாருமே அதை பண்றதில்லை அப்படின்னு உள்ளூர் மக்கள் நம்பிட்டு இருக்கிறப்ப ஒரு குடும்பத்தை சார்ந்த பெண் மட்டும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மேனபத்திரக்கு 2 மகள்கள். ஆயிராபாலா ஸ்கூல்ல ஹையர் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறதும் இன்னொரு பொண்ணு வாய் பேச முடியாதவும் இருக்காங்க. மோனபத்ராவுக்கு அப்பப்ப தனியா ஆள் காணாம போயிடுவாங்க. இவங்களை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு ஆயிரா ஸ்கூலுக்கு போனாலும் பிளாக் மேஜிக் மூலியமா அப்படியே வெளியில கிளம்பி ஒரு பொண்ணை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளார வந்துருவாங்க. அப்பப்ப கை ஆள்காட்டி விரல்கள் மட்டும் அங்கங்க கட்டி தொங்க விட்டுருந்துருப்பாங்க. குறிப்பாக எந்த நேரத்தில் என்ன மாதிரி மேனபத்திரம் இருப்பாங்க அப்படிங்கிறது யாருனாலையும் சொல்ல முடியாது. செவுத்தில் சாஞ்சி இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொரடாவை எடுத்து பல்ல பிடுங்கி கீழே போட்டுருவாங்க. இந்த வீட்டுக்குள்ளாரையே இன்னொரு அறை ஒன்று இருக்குது. அங்கே ஒரு பாட்டி அம்மா இருக்காங்க. அவங்க யார், அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முகத்தை காட்டவே மாட்டாங்க. அப்பப்போ அவங்களுக்கு ஃபுட்டு மட்டும் உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஆயிராவுக்கு என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியாது. அதே போல் இந்த பொண்ணு கிளாஸ் ரூமில் இருக்கிறப்ப இவ பக்கத்தில் காக்கா வந்து கத்துறதும், தலைக்கு மேலே காக்கா பறந்துட்டு இருக்கிறதும், காக்கா இவ்வளோ சீன்றதும் அப்படிங்கிறதும் இந்த பொண்ணுக்குள்ளார ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கோ அப்படின்னு பார்வையாளருக்கு அப்பப்போ டைரக்டரை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். இந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஜேஎஃப் ஒருதலை பட்சமாக காதலிச்சிட்ருக்கிறாப்புல. ஏதோ பஞ்சாயத்துனா வச்சுக்கோ, இந்த என் ஃபோன் நம்பரு கூப்பிடு அப்படிங்க இந்த ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போவா. அம்மாவுக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்கிறப்ப அந்த சின்ன பொண்ணு, வாய் பேச முடியாத பொண்ணு, டக்குன்னு ஃபோன் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவாப்புல. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த பையன் கிளம்பி வந்து அம்மாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி இந்த வீட்டுக்குள்ளே என்ன தான் இருக்குது, என்ன தீய சக்தி தான் இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்டோட உள்ளே வந்து பார்த்தா இவனுக்கு ஒரு விஷயம் புலப்படுது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவன் கூட வந்து ஃப்ரெண்டு சூசைட் பண்ணி செத்துடுறான். இவனும் வேற ஒரு ரேஞ்சுக்கு போக ஆரம்பிக்கிறான். அந்த வீட்டில் என்ன தான் இருந்தது, இந்த சாத்தான் வழிபாடுனா என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பஞ்சாயத்துகள் என்ன, இவங்களுடைய முன்னோர்கள் என்னென்ன மாதிரியான சாத்தான் வழிபாடுகள் பண்ணாங்க, இவங்க ஏன் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தில் அங்கங்கே நமக்கு வந்து இந்தோனேஷியன் ஃபிலிம் எல்லாம் காட்டுவாங்க. அதை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை ப்ரைமில் இந்தோனேஷியன் பேய் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துருக்கோம். ஒரு பாடியை முழுசாக ஒரு ஒயிட் கிளாத்தில் கட்டி தலைக்கு மேலே மட்டும் ஒரு உருவாஞ்சூருக்கு போட்டு வச்சுருந்துருப்பாங்க, இல்லை உட்கார வச்சுருந்துருப்பாங்க. டக்குன்னு அது மூஞ்சி திருப்புறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் இந்த படத்துலையும் காட்டுறாங்க. அந்த மார்ச்சரியில் வரக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது முழுக்க இது இந்தோனேஷியன் ஹாரர் ஃபிலிமை பார்த்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த படத்தில் ஒரு கோர்வையான ஒரு கதை அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்காது. அதே போல் பார்ட் 2 அப்படிங்கிற லீடு இந்த படத்தில் கொடுத்து வச்சுருந்துருக்காங்க. அடுத்தது என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைனாலும் இசை மூலயமா இந்த படத்தில் ஹாரராக அங்கங்கே வந்து ஜம்ஸ்கருக்கான வேலையை சிறப்பாக செய்திருக்காங்க. இந்த படத்தில் பெருசாக எதிர்பார்க்காம இந்த படத்துக்குள்ளார போய் பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை பயப்படுத்துகிறாங்கப்பா அப்படிங்கிறது மட்டும் உறுதி. பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மேனபத்ராவோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா சாந்தினி அவங்க வராங்க ஃப்ளாஷ்பேக்கில், அவங்களுக்கு கொஞ்சமான போர்ஷன் இருந்தாலும் அது மேபி 2வது பார்ட்டில் பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. ஆயிரப்பாலா கூட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் பெருசாக ஒன்றும் இந்த படத்தில் கிடையாது. ஜேஎஃப் மெனக்கெட்டு இருக்காப்புல, இன்னமும் மெனக்கெட்டால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த வாரம் நீங்கள் ஒரு ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.